கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்ம வாசிக்க போகிற ஒரு வசனத்தை வாசித்து நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம 24ஆம் தேதி நம்ம ஜெபிக்கும் பொழுது தாவீதுடைய வாழ்க்கையில் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். கர்த்தர் கூட இருந்தார், அவனை அபிஷேகம் பண்ணினார், ராஜாவாக உயர்த்தினார், சத்துருக்கள் மத்தியிலே ஒரு வெற்றியை கொடுத்தார் என்று சொல்லி ஜெபத்தை நடத்த கர்த்தர் கிருபை பாராட்டினார். இன்றைக்கு நம்ம ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம ஜெபிக்க போறோம். எதற்காக ஜெபிக்க போறோம் தெரியுமா? தாவீதுடைய வாழ்க்கையில காணப்பட்ட ஒரு விசேஷித்த ஒரு குணாதிசயம் என்னன்னா, அவர் எப்போ பார்த்தாலும் ஆண்டவரை நோக்கி விசாரிக்கிறவராய் இருந்தார். நம்ம வாசிக்கலாம் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 23. தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு அவர், நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து. போதும். பெலிஸ்தர் தாவீதுக்கு விரோதமாய் வந்த பொழுது ஆண்டவரை நோக்கி விசாரித்ததை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரிடத்துல விசாரிக்கிறார், ஆண்டவரே இந்த பெலிஸ்தர் வந்துட்டாங்களே, அவர்களுக்கு விரோதமாக நான் யுத்தம் பண்ணலாமா என்று சொன்ன பொழுது ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ யுத்தம் பண்ண போ என்று சொல்லுகிறார். ஒண்ணுமே சொல்லலை, எப்படி யுத்தம் பண்ணணும் எப்படி போனோம் சொல்லலை, நீ போ அப்படின்னு சொல்லிட்டார். போன்னு சொன்ன பொழுது அதை கேட்டு அந்த வழி நடத்துதல், அந்த ஆலோசனை கேட்டு போன பொழுது ஒரு பெரிய வெற்றியை நாம் பார்த்தோம். ஒரு சத்துருக்கள் உடைத்து ஓட பண்ணினார் என்று சொல்லி பாகால் பெராசிம் என்று அந்த இடத்துக்கு பேரிட்டார்கள். அவ்வளோ பெரிய வெற்றியை அவர் பெற்றுக்கொண்டார். சரி, வெற்றி கிடைச்சிருச்சின்னு அப்படியே இருக்கல, திரும்பவும் பெலிஸ்தர் வந்துட்டாங்க. அப்ப திரும்பவும் பெலிஸ்தர் வந்த பொழுது நாம இருந்தா என்ன செஞ்சிருப்போம் தெரியுமா? முதல்ல ஆண்டவரிடத்துல பெலிஸ்தருக்கு விரோதமா போகலாமா அப்படின்னு கேட்ட உடனே ஆண்டவர் என்ன சொன்னார்? போ சொன்னார்ல, அதே மாதிரி நானும் இப்ப நேரா திரும்பவும் யுத்தம் பண்ண போறேன். அவங்க திரும்ப வந்துட்டாங்கல்ல, ஆண்டவர் ஏற்கனவே எனக்கு யுத்தம் பண்ண சொல்லி இருக்கிறார், நானும் திரும்ப யுத்தம் பண்ணுவேன்னு நம்ம போயிருப்போம். ஆனா தாவீது பாருங்க, திரும்பவும் பிரச்சனை வந்த பொழுது, சத்துருக்கள் வந்த பொழுது, பெலிஸ்தர் வந்த பொழுது, இந்த நேரத்துல நான் எப்படி போனோம் ஆண்டவரே, நான் யுத்தம் பண்ணலாமா, நான் என்ன செய்யணும்னு திரும்பவும் ஆண்டவரை நோக்கி விசாரிக்கிறார். அப்படி விசாரிக்கும் பொழுது முதல்ல நேரா போன்னு சொன்னாரு, இப்ப சொல்லுகிறாரு, நீ அங்க இரு, முசுக்கட்டை செடிக்கு பக்கத்துல இரு, ஒளிஞ்சு கொண்டிரு, அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒரு சத்தம் வரும், அப்ப நீ புறப்பட்டு போ அப்படின்னு அழகாய் ஆண்டவர் அழகாய் ஆலோசனை கொடுக்கிறார், வழி நடத்துகிறார். ஆமேன். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வரும் பொழுது ஒரு பிரச்சனைக்கு ஜெபம் பண்ணும்போது உடனே பதில் ஈஸியா கிடைச்சிருது. இதை பார்த்த உடனே நம்ம அடுத்த பிரச்சனைக்கு சம்டைம்ஸ் ஜெபிக்கிறதே கிடையாது, நாமவே கிரியை செஞ்சிடறோம். சில பிரச்சனைக்கு யார்கிட்டையாவது போய் மனுஷங்கிட்ட போய் நிற்கிறோம். ஆனா ஆண்டவர் நமக்கு இதுல இருந்து கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன தெரியுமா? சேம் பிரச்சனை தான், திரும்ப திரும்ப அந்த பிரச்சனை வந்த பொழுது ஒவ்வொரு முறையும் தேவனுடைய சமூகத்திலே விசாரித்ததை பார்க்கிறோம். ஒவ்வொரு முறை தேவனுடைய சமூகத்துல விசாரிக்கும் பொழுதும் அந்த பிரச்சனையை டீல் பண்ணுவதற்கு கர்த்தர் ஒரு வித்தியாசமான ஒரு ஆலோசனையை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல கேட்க போறோம், ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உம்முடைய சமூகத்திலே விசாரிக்கிற அந்த கிருபையை தாங்க. ஆண்டவரே நான் இதுக்கு என்ன பண்ணணும், இந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணணும், போன வருஷம் 1,00,000 ரூபாய் கடன் இருந்துச்சு, அதுக்கு நான் உங்களிடத்துல ஜெபித்த பொழுது நீ இந்த காரியத்தை இப்படி பண்ணு, இதை கொடு அப்படின்னு சொன்னீங்க, ஓகே நான் கொடுத்து முடிச்சிட்டேன். இந்த வருஷம் 2,00,000 கடன் இருக்குதப்பா, இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு ஒவ்வொரு முறையும் நீங்க விசாரித்தால் கர்த்தர் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு திட்டங்களை தருவார், வழி நடத்துவார். குடும்ப பிரச்சனைக்கு நான் என்ன செய்யறது ஆண்டவரே, நேற்று ஒரு சண்டை வந்துச்சு, அமைதியா இருன்னு சொன்னீங்க, அமைதியா இருந்துட்டேன், இன்னைக்கு திரும்பவும் அதே பிரச்சனை இழுத்துட்டு இருக்காங்களே, என்னால வாயை மூடிட்டு இருக்க முடியலையே அப்படின்னு 4 வார்த்தை பேசிடக்கூடாது. ஆனா அப்பவும் கேட்கணும் ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்ப்பா, இந்த குடும்ப பிரச்சனையில நான் எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும், நான் என்ன பண்றது அப்படி சொல்லும்போது ஆண்டவர் இன்னொரு காரியத்தை சொல்லுவார், வழி நடத்துவார். விசாரிக்கிறவர்களுக்கு கர்த்தர் வழி நடத்துவார், விசாரிக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஆலோசனை கொடுப்பார். இப்ப நம்ம எல்லாம் ஜெபிக்க போறோம். ஆண்டவரே எங்களுக்கு விசாரிக்கிற அந்த கிருபையை தாங்க,
ஒவ்வொரு காரியத்துக்கும் உம்மை நோக்கி பார்க்கிற அந்த கிருபையை எனக்கு தாங்க. ஆசையா இருக்கா இல்லையா? இப்படி இருக்கிற ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசையா இருக்கு இல்லையா? ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தேவனுடைய சமூகத்திலே போய் நின்று அவரிடத்தில் ஆலோசனை பெற்று வழிநடத்தலை பெற்று அதன்படி நம்ம ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ, ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள நம்ம எல்லாருடைய இருதயமும் வாஞ்சியா இருக்கு இல்லையா? இன்னைக்கு ஆண்டவருடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுக்க போறோம். ஆண்டவரே, எனக்கு போதிங்க, எனக்கு நடத்துங்க, நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு சொல்லித்தாங்க என்று ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கலாமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த உபவாச நாளில எங்களுக்கு இப்படிப்பட்ட தாவீதை போன்ற ஒரு கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, நம்முடைய சமூகத்திலே விசாரிக்கிற அனுபவத்தை தாரும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்கணும் அப்பா. திரும்ப திரும்ப சேம் பிரச்சனை வரும் பொழுது நாங்கள் சில நேரங்கள்ல அசால்ட்டா நாங்களே கிரியை செஞ்சிடறோம். ஆனா இனி அப்பா அப்படி அல்ல. ஒரு நிமிஷமும் உம்மை நோக்கி பார்க்க, உம்மை நோக்கி ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த கிருபை எங்களுக்கு தாங்க. விசாரிக்கிற கிருபை, ஜெபிக்கிற கிருபை எங்களுக்கு தாங்க அப்பா. உம்மிடத்திலிருந்து ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுகிற கிருபையை தாங்க ராஜா. ஆண்டவரே, அப்படி நாங்கள் ஜெபிக்கும் பொழுது ஒரு காரியத்துக்கும் நீங்க எங்களை நடத்துங்க. ஒரு காரியத்துக்கும் எங்களுக்கு போதித்து நல்ல ஆலோசனை கொடுங்க. ஒரு பிரச்சனையிலிருந்தும் ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தும் வெளியே வருவதற்கு ஏற்ற நல்ல ஆலோசனையை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு செகண்டும் எங்களை போதித்து நடத்துங்கப்பா. ஆண்டவரை விட்டு கொடுக்கணுமா, அல்லது ஆண்டவரை அமைதியா இருக்கணுமா, அல்லது மன்னிப்பு கேட்கணுமா, அல்லது ஆண்டவரே இந்த காரியத்துக்கு நாங்கள் என்ன செய்யணும், எல்லாவற்றையும் எங்களுக்கு போதித்து நடத்துங்க. உம்முடைய நல்ல ஆலோசனை நிமித்தம் ஆண்டவரே நாங்கள் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ, சத்துருக்கள் மேல் வெற்றி அடைய ஆண்டவர் எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக. எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களுடைய ஜெப வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டாக்கி உம்முடைய ஆலோசனை பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுப்பீராக. இப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு இந்த உபவாச நாளிலே ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. குடும்பத்தை எப்படி நடத்துறது, பிள்ளைகளை எப்படி நடத்துறது, எல்லாவற்றுக்கும் நீர் ஆலோசனை கொடுப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே தேவன், நீரே தேவன். உன்னல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இந்த விசாரிக்கிற, ஜெபிக்கிற, உம்மை நோக்கி பார்க்கிற கிருபையை தாரும் என்று கேட்டோம் இல்லையா? இப்ப நம்ம குடும்பங்களுக்காக ஜெபிக்க போறோம். குறிப்பா இந்த குடும்ப பிரச்சனைகளை எப்படி நான் சந்திப்பது ஆண்டவரே? பிரிவினைகள், அநேக குடும்பங்கள்ல இன்னைக்கு பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. சில குடும்பங்கள்ல ஒரே ரூஃப்ல இருப்பாங்க, ஆனா தனித்தனியாய் அவருடைய இருதயம் தனித்தனியாய் இருக்கும். நிறைய குடும்பங்கள்ல டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்க. நிறைய பேர் எங்களுக்கு லெட்டர் எழுதும்போது இதுதான், ஃபோன் பண்ணும்போது இதுதான், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பும்போது இந்த பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. இன்றைக்கு கூட அப்படிதான் 2-3 சகோதரிகள் கிட்ட நான் பேசும் பொழுது டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டாரு, புருஷன் விட்டுட்டு போயிட்டாரு, என்ன விட்டுட்டு அவருடைய தம்பி மனைவி கூட ஓடிட்டாரு, அப்புறம் சொந்தக்காரங்களோட ஓடிட்டாரு, வேலை பார்க்குற பெண்ணோட ஓடிட்டாரு. இதே மாதிரி ஆண்களுக்கும் இதே நிலைமை தான். மனைவி விட்டுட்டு போயிட்டா, இந்த குடும்ப பிரச்சனை, என் கூட வாழ மாட்டேன்றா, இப்படி பல விதமான பிரச்சனைகள். பெற்றோருக்கும் இந்த பிரச்சனையை எப்படி டீல் பண்றதுனே தெரியல. இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல கேட்க போறோம், ஆண்டவரே இந்த குடும்ப பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ண,
எப்படி அதை தீர்த்து வைக்க, என் பிள்ளைகள் வாழ்க்கையில நான் இடைப்பட்டு அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஆலோசனை கொடுப்பது என்று ஆண்டவரை நோக்கி கேட்கலாமா? இன்னைக்கு எல்லாரும் ஆண்டவரை நோக்கி கேளுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்படுவார், உங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பார், குடும்பத்தை கட்டுவதற்கான நல்ல தேவ ஆலோசனையை கர்த்தர் இன்றைக்கு கொடுப்பார். விசாரிக்கிறவர்களுக்கும் ஜெபிக்கிறவங்களுக்கும் தான் கர்த்தர் ஆலோசனை கொடுப்பார். ஜெபிக்கிறவங்களுக்கும் விசாரிக்கிறவங்களுக்கு தான் கர்த்தர் வழி நடத்துவார், வேற யாரையுமே வழி நடத்த மாட்டார். ஆமென். இன்றைக்கு நீங்க ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஆண்டவரே, அன்னைக்கு நம்ம பாடினது போல மேக ஸ்தம்பத்தினால அக்னி ஸ்தம்பத்தினால இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துனீங்க. சத்துருக்கள் வந்த பொழுது எப்படி அவங்கள ரெட்சி எல்லாம் கடந்து வெளியே வரலாம் நீங்க ஞானத்தை கொடுத்து வழி நடத்துனீங்களோ, அதே போல இந்த பிரச்சனையை, இந்த குடும்ப பிரச்சனையை ஆண்டவரை கடந்து செல்ல எங்களுக்கு வழி காட்டுங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. உண்மையா கேளுங்களேன், கர்த்தர் ஒரு வழியை காட்டுவார். ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. யாரெல்லாம் வேதனையோடு கூட, இந்த குடும்ப பிரச்சனையோடு கூட, கஷ்டத்தோடு கூட, எப்படி வாழ்றதுன்னு தெரியல, எப்படி பேசுறதுன்னு தெரியல, இந்த பிரச்சனை எப்படி டீல் பண்றதுன்னு தெரியல, எப்படி கோர்ட் வரைக்கும் போயிருச்சே, இது ஒரு விடுதலை வருமா, திரும்ப எனக்கு இந்த சமாதானமான வாழ்க்கை கிடைக்குமா என்று யாரெல்லாம் உங்களை நோக்கி பார்க்கிறாங்களோ அவர்களுக்கு மனம் இறங்கும் ஆண்டவரே. அப்பாவை நேசிக்கிற பிள்ளைகள் அப்பா, ஆனால் பிசாசு உள்ள நுழைந்து பல விதங்கள்ல குடும்பங்களை கெடுத்து போட்டுட்டானே, திராட்சை தோட்டத்தை கெடுத்து போட்டுட்டானே. அப்பா, நீங்க மனம் இறங்கி இந்த பிரச்சனை எப்படி டீல் பண்றது, பிரிவினை நாவியை எப்படி துரத்துவது, பிரச்சனைகள் நடுவில் என்ன பேசுறது, ஒருவேளை அவருடைய பிள்ளைகள் பிரிந்திருந்தா பிள்ளைகளுக்கு எப்படி ஆலோசனை கொடுக்கிறது, அப்பா நீங்க நடத்துங்கப்பா, நீங்க நடத்துங்கப்பா. யாரெல்லாம் இப்போ உங்களை நோக்கி பார்க்கிறாங்களோ இந்த பிரச்சனைக்காக, இந்த குடும்ப பிரச்சனைக்காக, இந்த பிரிவினை நாவிக்காக, கோர்ட் கேஸ்ல இருக்கிற பிரச்சனைகளுக்காக யாரெல்லாம் உம்மை நோக்கி வழி நடத்தும் கேட்கிறாங்களோ, ஆலோசனை தாரும் கேட்கிறாங்களோ, அவங்களுக்கு தயவு செஞ்சு ஆலோசனை கொடுங்க, தயவு செஞ்சு ஆலோசனை கொடுங்க, தயவு செஞ்சு வழி நடத்துங்க. அப்பா, ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஐயா, உடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். குடும்ப வாழ்க்கையில ஒரு சமாதானத்துக்கு ஏதுவான நல்ல முடிவுகளை எடுப்பதற்கு அவர்களுக்கு தைரியத்தை தாரும், வழி நடத்தும், ஐடியாஸ் கொடுங்கப்பா. கர்த்தர் நடத்துங்கப்பா, கர்த்தர் நடத்துங்கப்பா. சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படட்டும், சத்ருவின் திட்டங்கள் அழிக்கப்படட்டும். நம்முடைய பிள்ளைகள் சேர்ந்து வாழட்டும் அப்பா, பிரிவினைகள் அழியட்டும் அப்பா. இப்பதான் லைட்டா பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்குனா இன்றைக்கு அந்த பிரச்சனைகளை மாற்றி ஒப்புரவாக கிருபை தாங்க, விட்டு கொடுக்க கிருபை தாங்க. கசப்புகள், வைராக்கியங்கள், கோபங்கள், மன்னியாத தன்மைகள் எல்லாம் இவர்களை விட்டு விலகட்டும் ஐயா. ஆண்டவரே, கிருபை தாங்கட்டும். குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக, குடும்ப வாழ்க்கை கட்டி எழுப்பீராக. ஆண்டவரே, குடும்பத்தினரிடையே நல்ல உறவுகளை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என்ன சொல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. என்ன சொல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, நாளில் உம் சித்தம் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் நடத்தி செல்லுமையா. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ முக்கியமான ஒரு காரியத்துக்காக நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போகிறோம். என்னன்னா, நிறைய பேரண்ட்ஸ் இருக்கிறீங்க இல்லையா, நிறைய இளம் பேரண்ட்ஸ், இளம் பெற்றோர் நிறைய பேர் இருக்கிறீங்க.
இன்னும் வாலிப வயதுள்ள பிள்ளைகளை வைத்திருக்கிற பெற்றோர் நீங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போற காரியம், ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே என் பிள்ளைகளை எப்படி நான் வழி நடத்துவது, எப்படி நடத்துவது, எனக்கு கற்றுக் கொடுங்கப்பான்னு கேட்கணும். இன்னைக்கு 2-3 நாட்களுக்கு முன்பாக ஒரு சகோதரி பேசும்போது அவங்க சொன்னாங்க, பிள்ளைகள், திருமணமான பிள்ளைகள் கூட தாயின் இடத்துல பேசுறது கிடையாது. அவங்களிடத்துல என்ன காரணம்னு தெரியலன்னு இவங்க சொல்றாங்க. அப்போ பிள்ளைங்கிட்ட கேட்டா என்ன சொல்லுவாங்க, எங்க அம்மா எனக்கு பார்ஷியாலிட்டி காட்டிட்டாங்க, அல்லது எங்க அம்மா அப்பாவும் எனக்கு தர வேண்டிய பணம் தரல, நிறைய காரியங்கள் சொல்லுவாங்க. அம்மா அண்ணனை நேசிக்கிறாங்க, என்னைய நேசிக்கல, தங்கச்சியை நேசிக்கிறாங்க, என்னைய நேசிக்கல, இப்படி நிறைய காரியங்கள். அது ஒருவேளை பேரண்ட்ஸ்க்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். ஆனா ஒரு இந்த இளம் தலைமுறையினருக்கு குறிப்பாக நம்ம சொல்ற சின்ன விஷயம் கூட அவங்க சொல்லுவாங்க, என் இருதயத்தை ஹர்ட் பண்ணிட்டாங்க, வேதனைப்படுத்திட்டாங்க, பேசுறது கிடையாது. அப்போ இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல கேட்க போற காரியம் என்ன, என் பிள்ளைகளை நான் எப்படி நடத்தணும். அன்னைக்கு மனோவா கேட்டாரு, ஆண்டவரே என் பிள்ளைய நான் எப்படி வளர்க்கணும், எப்படி நடத்தணும். இன்னைக்கு சின்ன பிள்ளைங்களா இருந்தா கூட நீங்க சின்ன வயசுல எப்படி நடத்துறீங்களோ அப்படிதான் பிள்ளைங்க வளருவாங்க. இளம் பிராயத்திலேயே பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியில நடத்து, முதிர் வயதானாலும் அதை விடாதிருப்பான். ஆமேன். சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம தவறிட்டோம்னா பெரிய வயதானதுக்கு அப்புறம் திரும்ப பண்ண முடியாது. ஏன்னா 5இல் வளையாதது 50இல் வளையாது. அதே மாதிரி இன்னும் சில பெற்றோர் பார்த்தீங்கன்னா திருமணமான பிறகு கூட அந்த பிள்ளைகளுக்கு ராங் கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. தவறான ஆலோசனைகளை கொடுத்து குடும்பத்தோடு வாழ விடாதபடி சில பெற்றோர், அது பெண்களுக்கும் கொடுக்குறாங்க, ஆண்களுக்கும் கொடுக்குறாங்க. உன் மனைவியை நேசிக்காத, உன் மனைவிக்கு ஒன்றும் வாங்கி கொடுக்காத, அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பாத, இப்படி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், கணவன் வீட்டார கிட்டே விடாத, அவங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு எதுவும் செய்யாத, அவரை பேச விடாத, அங்கேயே அவரை பார்த்துட்டு வரணும், அவங்ககிட்ட போய் பேசிட்டு வரணும், நேரா உன்கிட்ட வர வேண்டியதானே, இப்படி ஒரு பக்கம் பிள்ளைகளுக்கு ஆலோசனை. இப்படி தவறான ராங் ஆலோசனை கொடுக்குறீங்க, நிறைய பேர் கொடுக்குறீங்க. இன்னும் சின்ன பிள்ளைங்களை எப்படி நடத்தனே தெரியல. நீங்க மொபைல் ஃபோனை பார்த்துட்டே இருந்தா பிள்ளைங்க என்ன செய்வாங்க, மொபைல் ஃபோன் பார்த்துட்டே இருப்பாங்க இல்லையா? ஸோ ஆண்டவரிடத்தில் இன்னைக்கு கிருபை கேட்க போறோம். ஆண்டவரே என் பிள்ளைகளை எப்படி நடத்த எனக்கு ஆலோசனை கொடுங்க. இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல நாங்க அதை தாங்க இதை தாங்கன்னு கேட்கல, எனக்கு ஆலோசனை தாங்க, என்னை வழி நடத்துங்கன்னு தான் கேட்க போறோம் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாமா? இது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரேயர், அதாவது பெற்றோருக்கு முக்கியமான ப்ரேயர். எல்லாம் ஜெபிக்கலாமா? எல்லாரும் கைகளை உயர்த்தி. ஒருவேளை உங்களுக்கு குழந்தை வயிற்றில் இருந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க, குழந்தை பிறந்ததுல இருந்து நான் எப்படி நடத்தணும்னு சொல்லி கொடுங்கப்பா, ஒரு மாடல் பெற்றோரா நான் இருக்கணும்னு சொல்லுங்க. ஒருவேளை குழந்தை இல்லைன்னா நீங்க ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, குழந்தை எனக்கு தாங்க, நான் உமக்காக வளர்ப்பேன்னு அன்னாளை போல பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, பெற்றோராகிய நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. சிறு பிள்ளைகளை எப்படி நடத்துவது? உலகத்துக்கு ஒத்த வேஷத்துல போகிறாங்களே, ஸ்கூல்ல படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் பேச்சை கேட்டுட்டு எப்படி எல்லாமோ வாழ்கிறாங்களே, போன்லயே அடிமைத்தனத்துல இருக்கிறாங்களே, இன்னும் வாலிப பிள்ளைங்க சொல்லவே வேண்டாம், அவ்வளோ பிரச்சனைகள். அப்பா ஆண்டவரே, திருமணமான பிள்ளைகள் கூட எப்படி நடக்கணும்னு அவங்க நடத்தணும்னு எங்களுக்கு தெரியல. நாங்க வழி நடத்த எங்களுக்கு கிருபை தாங்க. சரியான பாதையில எங்கள் பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுக்க, வழி நடத்த, நல்ல பாதையில நடத்த, உமக்கேற்ற வழியில நடத்த, நேர்மையான உத்தமமான வழியில நடத்த எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. பெற்றோராகி எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. பிள்ளைகளை சரியாக வணைந்து அப்பா ஆண்டவரே, இந்த உலகத்திலே ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக நாங்கள் ஆண்டவரே அவர்களுக்கு வழி நடத்த எங்களுக்கு ஞானம் தாரும், கிருபை தாரும். பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக என்ன செய்யணும், எந்த காரியத்தை செய்யணும், எந்த பெண்ணை அல்லது மாப்பிள்ளை பார்க்கணும், எங்களுக்கு வழி நடத்துங்க ராஜா. பிள்ளைகளை குறித்த திட்டங்களை உம்மிடத்தில் விசாரித்து அறிந்து கொண்டு அதற்கேற்றபடி பிள்ளைகளை நடத்த, பிள்ளைகளுக்காக காரியங்களை செய்ய
எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இந்த காலேஜ்ல சேர்க்கணும், என்ன பண்ணணும் ஒண்ணுமே எங்களுக்கு சரியா தெரியல. ஆனா கர்த்தர் நீர் வழி நடத்துங்க ராஜா, வழி நடத்துங்க. சிறு பிள்ளைகளை எப்படி நடத்தணும், வாலிபர்களை எப்படி நடத்தணும், திருமணமான பிள்ளைகளை எப்படி நடத்தணும் எங்களுக்கு கற்றுத்தாங்க. முதிர் வயதான நிலைமையில எதை சொன்னாலும் பிள்ளைகளுக்கு கோபம் வருதே, அதனால எப்படி பிள்ளைகளிடத்துல நடந்து கொள்ளணும்னு எங்களுக்கு கற்றுத்தாங்க, கற்றுத்தாங்க, கற்றுத்தாங்க. யாரெல்லாம் இப்படி ஜெபிக்கிறாங்களோ அவர்களுக்கு ஆலோசனை கொடுப்பீராக, வழி நடத்துவீராக, கிருபையாய் நடத்துவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு விசேஷித்த ஞானம், ஒரு விசேஷித்த ஆலோசனை நம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக கடந்து வருவதாக ராஜா. பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியில நடத்த கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தார் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தார் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்தேன், வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்தேன், வெளிச்சம் தான் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஆண்டவரை நோக்கி ஆலோசனை கேட்க கேட்க கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். ஆலோசனை கொடுக்கிற தேவன். ஆமேன், ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஜெபிக்க போற காரியம், ஆண்டவரே இந்த பொருளாதாரத்துல நாங்க எப்படி நடக்கணும், பொருளாதாரத்தை எப்படி கையாளணும் எங்களுக்கு கற்றுத்தாங்க. ஆமேன். வாங்குற சம்பளம் ஒரு 10,000 ரூபானா அநேக குடும்பங்கள்ல 20,000 செலவு பண்ணுகிறோம். அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்தா அநேகமான பணம் ஆடம்பர செலவுக்கு சில குடும்பங்களுக்கு போகுது. சில குடும்பங்களில் இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கொள்கிறாங்க. இன்னும் ஒரு சிலருடைய வாழ்க்கையில் மருத்துவ செலவுக்கு பாதி போயிடுது. இப்போ ஆண்டவரிடத்துல கேட்க போகிறோம், கடன் கொடுக்கணும், ஆனால் கடனை கொடுக்க முடியல, வட்டியே கட்ட முடியல, என்ன செய்யன்னு தெரியல. இன்னைக்கு கூட ஒரு சகோதரி ஃபோன் பண்ணும்போது 80,000 கடன் வாங்கினேன், ஆனால் இப்போ வட்டி மட்டுமே 30,000 கட்டணும், நான் எங்கே போவேன்? சமீபத்தில் என் கணவர் மரித்து போய்விட்டார், என்ன செய்வதென்று தெரியல. 8 மாதம் ஆகிறது கணவன் மரித்ததுல இருந்து வட்டி கட்டல. அந்த வட்டி கட்டாததுனால 30,000 கடன் ஆயிடுச்சு, வட்டி மட்டும் ஆயிடுச்சு. ஸோ 80,000 இப்போ 30,000, 1,20,000. எவ்வளோ வேதனை இல்லை அந்த சகோதரிக்கு. இப்போ நம்ம ஆண்டவரிடத்துல கேட்க போகிறோம், ஆண்டவரே எப்படி ஞானமாய் நடந்து கொள்வது, கடன் வாங்காமல் என் கணவர் அல்லது நான் சம்பாதிக்கிற பிள்ளைகள் சம்பாதிக்கிற பணத்தை வைத்தே ஆண்டவரே சிக்கனமாக வாழ்வது எப்படி எங்களுக்கு சொல்லித்தாங்க. வீண் செலவுகள் வராதபடி எப்படி ஜெபிப்பது, எப்படி நடப்பது சொல்லித்தாங்க. இப்போ கடன் வந்துருச்சு, அந்த கடனை நான் எப்படி அடைப்பது எனக்கு கற்றுத்தாங்க, எனக்கு வழி நடத்துங்க. பொருளாதாரத்தில் வீணான செலவு பண்ணும் பொழுது, ஆடம்பர செலவு பண்ணும் பொழுது எங்களுக்கு வழி காட்டுங்க, ஆலோசனை கொடுத்து அதை பிரேக் பண்ணி அதை போடுங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்க போகிறோம். ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுக்கு வழி காட்டுவார். கர்த்தருக்கு நான் எப்படி கொடுக்கணும்னு விரும்புகிறேன், ஆனால் கொடுக்க முடியல, எனக்கு நீங்க வழிகாட்டுங்கன்னு சொல்லுங்க. நான் எப்படியாவது கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு வழி காட்டுவார். பொருளாதாரத்தை கையாள்வதற்கு, கடன் பிரச்சனையை மேற்கொள்வதற்கு, வீண் செலவுகளை
தவிர்ப்பதற்கு எனக்கு வழி சொல்லித்தாங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கேட்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. யாரெல்லாம் இந்த பொருளாதாரத்துக்காக ஜெபிக்கிறாங்களோ, இந்த பொருளாதாரத்தை ஆண்டவரை எப்படி கையாள்வது, எப்படி வீண் செலவுகளை தவிர்ப்பது, எப்படி கடனை அடைப்பது, எப்படி ஆடம்பரமான செலவு செய்யாமல் இருப்பது என்று கேட்கிறாங்களோ, அவர்களுக்கு கர்த்தர் வழி நடத்துங்க ராஜா. ஆலோசனை கொடுங்க அப்பா. இயேசுவின் நாமத்தில் கடனை அழிப்பதற்கு வழி சொல்லி கொடுங்க ராஜா. இயேசுவின் நாமத்தில் தேவையில்லாத செலவுகளை, வீண் செலவுகளை, ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பதற்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கப்பா. குறிப்பாக பெண்களுக்கு சொல்லிக் கொடுங்கப்பா. குறிப்பாக ஆண்களுக்கும் அந்த குடி பழக்கத்துக்கு ஆண்டவரே பணத்தை செலவு பண்றாங்களே, அதெல்லாம் நீங்க சொல்லிக் கொடுத்து ஆண்டவரே அதை பிரேக் பண்ணுங்கப்பா. தவறான செலவுகளை இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே நீர் நிறுத்தி போடுவீராக, அடைத்து போடுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய பணம் வீணாய் போக கூடாது, பணம் வீணாய் போக கூடாது. எப்படி செலவு பண்ண தெரியாமல் செலவழிக்க கூடாது. எல்லாம் நல்ல காரியத்துக்கு போகணும். பிறருக்கு உதவி செய்வதற்கு சொல்லித்தாங்கப்பா. பொருளாதாரத்தினால ஆண்டவரை உமக்கு ஊழியம் செய்ய, பிறருக்கு ஊழியம் செய்ய எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா என்று யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவர்களுக்கு கற்றுத்தாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்கு ஆலோசனை கொடுங்க ராஜா. ஆலோசனை கொடுங்க ராஜா. தொழிலை செய்வதற்கு ஞானத்தை கொடுங்க, கிருபையை கொடுங்க. வேலை செய்வதற்கு ஆலோசனை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் எந்தெந்த விதத்துல பொருளை சம்பாதிக்கணுமோ, பொருளாதாரத்தை சம்பாதிக்கணுமோ ஆண்டவரே அதற்கும் ஞானத்தை கொடுங்க. பொருளாதாரத்தை செலவிடுவதற்கும் ஞானத்தை கொடுங்க. பொருளாதாரத்தை சேர்த்து வைப்பதற்கும் ஞானத்தை கொடுங்க. எல்லா புத்திக்கும் மேலான ஆண்டவரே உம்முடைய ஆலோசனை நம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைப்பதாக ராஜா. இப்ப யாரெல்லாம் உம்மிடத்திலே மன்றாடி ஜெபிக்கிறாங்களோ அவர்களுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. ஆண்டவரை கற்றுக் கொடுப்பீராக, வழி நடத்துவீராக, ஆலோசனை கொடுப்பீராக. வீண் செலவுகளுக்கும் கடன் பிரச்சனைகளுக்கும் விலக்கி காத்துக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுத்ததை செலுத்தோங்க செய்திடுவார். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுத்ததை செலுத்தோங்க செய்திடுவார். உயர்வடைவேன் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல விசுவாசத்தோடு வழி நடத்துதலுக்காக நம்ம ஆண்டவரிடத்துல ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். ஆமீன். இப்ப கடைசியா ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க போறோம். இக்கட்டான சூழ்நிலைகள் சில சமயங்கள்ல வந்துரும் இல்லையா? எப்படி சவுலுக்கு தாவீதுக்கு விரோதமாக பெலிஸ்தர் திடீர்னு வந்தாங்களோ அதே போல இக்கட்டான சூழ்நிலைகள் வரலாம். திடீர்னு பலவீனம் வந்துடலாம், திடீர்னு பிள்ளைகள் வாழ்க்கையில பிரச்சனை வந்துடலாம், திடீர்னு குடும்பத்துல போராட்டங்கள் வந்துடலாம், திடீர்னு பக்கத்து வீட்டுக்காரங்களால பிரச்சனை வந்துடலாம். அதாவது நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம், எதிர்பாராத நேரத்துல ஆபத்து வரலாம். இந்த நேரத்துல எப்படி ஆண்டவரை இதை கைவாழ்வது, இதை எப்படி நாங்கள் மேற்கொள்வது? ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாமா? கர்த்தருடைய ஆலோசனைக்காக ஜெபிக்கலாமா? ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவரே நாங்கள் தொடர்ந்து வழி நடத்துதலுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஏசப்பா, இக்கட்டான சூழ்நிலைகள் வரும் பொழுது, குடும்பத்துல வேதனைகள் வரும் பொழுது அதை எப்படி கையாள்வது, எப்படி மேற்கொள்வது எங்களுக்கு கற்றுத்தாங்க ராஜா. அன்னைக்கு மாறாவின் இடத்திலே வந்த பொழுது கசப்பான சூழ்நிலை தான் ஆண்டவரே. ஆனால் அந்த இடத்துல ஆண்டவரே மோசேக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தீர். அந்த மரத்தின் கொப்பை வெட்டி போடு என்று சொல்லி ஆண்டவரே அந்த மாறாவின் நீர் மதுரமானது அல்லவா? அதே போல இப்ப நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எசேக்கியேல்
சிதேக்கிய ராஜாவுக்கு வியாதி வந்த பொழுது அத்திப்பழ அடையை பற்று போடுங்கள் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் அந்த ஆலோசனையின்படி அற்புத சுகத்தை பெற்று கொண்டாரே. இப்படி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு தேவ மனிதர்களுக்கு இக்கட்டான சூழ்நிலையில ஆலோசனை கொடுத்து அவர்களை வழி நடத்தி அவர்களை தப்புவித்தீரே. அதே போல இன்றைக்கு இக்கட்டான சூழ்நிலையில யாரெல்லாம் வேதனையோடு இருக்கிறாங்களோ, பிள்ளைகள் ஒருவேளை தவறான பாதையில போனதினால அந்த இக்கட்டான சூழ்நிலையில எப்படி பிள்ளைகளை தப்புவிப்பது என்று தெரியாத சூழ்நிலையில ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறாங்களோ அவர்களுக்கு ஆலோசனை கொடுங்க, தகுந்த ஆலோசனை கொடுங்க. பலவீனத்தினால சோர்ந்து போன பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுத்து அவர்களை பலப்படுத்துங்க ராஜா. ஆண்டவரே கோர்ட் கேஸ்ல சிக்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து அந்த ஆபத்திலிருந்து விடுவிப்பீராக. திடீர்னு வருகிற சத்ருவின் பிரச்சனையில எப்படி விடுவிப்பது, எப்படி வெளியே வருவது என்று பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க அப்பா, கற்றுக் கொடுங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷத்தை ஞானத்தை கொடுங்கப்பா, வழி நடத்துதலை கொடுங்கப்பா. எல்லா சூழ்நிலைகளையும் மேற்கொள்வதற்கு, எல்லா சூழ்நிலைகளிலும் வெளியே வருவதற்கு, இக்கட்டான பாதையை கடந்து செல்வதற்கு, ஆபத்துகளை தாண்டி செல்வதற்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆலோசனை கொடுங்க, வழி நடத்துங்க, வழி நடத்துங்க. இப்படி போ, இதை செய், இதை செய்யாதே என்று வழி நடத்துங்க. நாங்கள் ஜெபிக்கிறோம், அப்படியே கையில தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. வேதனையோடு இருக்கிற பிள்ளைகள் இந்த ஜெபத்தை நீங்க கேட்டு அந்த பிரச்சனையில் இருந்து அவர்கள் வெளியே வரட்டும் அப்பா, இக்கட்டில இருந்து வெளியே வரட்டும் அப்பா, ஆபத்திலிருந்து வெளியே வரட்டும் அப்பா. கர்த்தர் ஆலோசனை கொடுத்து பிள்ளைகளை நடத்துவீராக, குடும்பத்தை நடத்துவீராக. குறிப்பாக ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத போராட்டங்கள் வரும் பொழுது அதிலே உம்மை சார்ந்து உம்முடைய ஆண்டவரை வழிநடத்தலை பெற்றுக்கொண்டு அந்த பிரச்சனைகளை தாண்டி செல்ல ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுப்பீராக. உங்க கையில தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் யாரெல்லாம் உடைய ஆலோசனைக்காக வழி நடத்துதலுக்காக ஜெபிக்கிறாங்களோ அவர்களுக்கு உடனே அற்புதங்களை செய்வீராக, வழி நடத்துவீராக, வெற்றியின் பாதையில நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். இன்றும் என்றும் எந்தன் கண்மலையானிரே, இக்கட்டிலும் எமக்கு உதவி நீர். இன்றும் என்றும் எந்தன் கண்மலையானிரே, இக்கட்டிலும் எமக்கு உதவி நீர். இம்மட்டும் இடராமல் காத்த இரட்சகரே, ராப்பகலாய் உம்மை உயர்த்திடுவோம். இம்மட்டும் இடராமல் காத்த இரட்சகரே, ராப்பகலாய் உம்மை உயர்த்திடுவோம். நீர் எந்தன் தஞ்சமே, நீரே என் சொந்தமே, நீர் எந்தன் வாஞ்சையே, என் தேவன் சொல்வோம். நீர் எந்தன் தஞ்சமே, நீரே என் சொந்தமே, நீர் எந்தன் வாஞ்சையே, என் தேவனே. என்னையும் உம்முள் கையில் வரைந்தீரே, என்றும் நான் உம்மையே துதித்திடுவேன். என்னையும் உம்முள் கையில் வரைந்தீரே, என்றும் நான் உம்மையே துதித்திடுவேன். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். நம்மளை ஒரு நாளும் வழிவிடாது நம்மளை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். சொல்லி பாடுவோமா? வழியதும் சத்தியமும் ஜீவனுமானீரே, வழுவிடாத என்னையுமே காத்த நீரே. வழியதும் சத்தியமும் ஜீவனுமானீரே, வழுவிடாத என்னையுமே காத்த நீரே. வழியதும் சத்தியமும் ஜீவனுமானீரே, வழுவிடாத
தேடுவோம்